ஹாய் காய்ஸ், எங்கள் வீட்டில் மன்னார்பேட்டிலேருந்து நாங்கள் கொல்லிமலைக்கு போகிறதுக்காக மெட்ரோவில் போகிறோம். இந்த மெட்ரோவில் போனால் கொஞ்சம் பக்கமாக இருக்கும், வெயிட்டை தூக்கிட்டு பஸ்ஸில் போகிறது கொஞ்சம் கஷ்டம், அதனால தான். ஸோ நாங்கள் இப்போ மெட்ரோக்காக கீழே இறங்கிட்டோம். எங்கள் மம்மியும் மெட்ரோவும் ஏறிட்டு இப்போ கொஞ்சம் மெட்ரோவில் வந்து இறங்கியாச்சு. நானும் எங்கள் மம்மியும் வரோம். கொல்லிமலைக்கு ட்ரெயின்லேயும் போகலாம். ட்ரெயினில் போகணுன்னா சேலம் போயிட்டு சேலம்லேருந்து கொல்லிமலைக்கு பஸ் பிடிக்கணும். இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் போகல, எனக்கு சத்தியமாக தெரியல ரூட்டு. அதனால் நான் என்ன பண்ணேன், நாமக்கல் பஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாமேன்னு போனேன். 5 மணிக்கு போய் பார்த்தா பஸ் இல்லை. 5 மணிக்கெலாம் பஸ் இருக்காதா நாமக்கலுக்கு. 6 மணி 7 மணிக்கு தான் வருமா. சேலம் பஸ்ஸு போயிட்டு தான் போகணும் அப்படின்னாங்க. சேலமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2:30 மணிக்கு பஸ்ஸு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் அம்மாவும் வந்து பஸ்ஸு ஏறிட்டு உட்காந்துட்டோம். இது என்னோடய ஃபஸ்ட்டு ட்ராவலு. அதுவும் கொல்லிமலைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஸோ நானும் எங்கள் அம்மா போகிறோம், ஜாலியாக இருக்குது. பஸ்ஸில் ஒரு ஆளுக்கு டிக்கெட் பார்த்திங்கன்னா 340. ஸோ நாங்கள் வந்து சேலம் வரைக்கும் டிக்கெட் எடுத்தோம். 680 ஆச்சு. சேலம் வந்து இறங்கிட்டோம். ஆனால் இறங்கினதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட்டே இருக்குது, பஸ்ஸே இல்லை. கிட்டத்தட்ட வந்து நாங்கள் 2 மணிக்கு சேலம் வந்து இறங்கினோமா. ஆனால் பஸ்ஸு பார்த்திங்கன்னா கொல்லிமலைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4:30க்கு தான் வருமா. அதுவும் இந்த சரவணன் ஒரு பஸ் வருமா. இந்த பஸ்ஸுக்கு அடுத்து 4:30க்கு ஒரு பஸ் வருமா. அதான் கொல்லிமலை பஸ்ஸு. அந்த பஸ்ஸுக்கு விட்டுட்டோன்னா 6:30 மணிக்கு ஒரு பஸ் இருக்காதான். 2 பஸ்ஸு தான் இருக்கான். அதுக்கு இடையில் எந்த பஸ்ஸுமே இல்லையா. கிட்டத்தட்ட 2 மணிலேருந்து நான் 4:30 மணி வரைக்கும் தூங்கலை. உட்காரவும் சரியான இடம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பஸ்ஸு வந்துச்சு, ஏறிட்டோம். நான் கொஞ்சம் தூங்கிட்டேன். தூங்கும்போது லைட்டாக வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். அப்படியே எனக்கு பிடிச்ச சாங் போட்டேன். அப்புறம் தூங்கி எழுந்து பார்த்தா வியூஸ் எல்லாம் கொஞ்சம் பொழுது விரிஞ்ச மாதிரி இருந்தது. வியூஸ் எல்லாம் செம்மையாக இருந்தது. அதான் ஜஸ்ட்டு அப்படியே வீடியோ எடுத்து போட்டலான்னு சொல்லிட்டு போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டீயை குடித்தோம். பஸ் ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. டீ குடிச்சிட்டு பஸ்ஸு போயிட்டே இருந்தது. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா மழை நல்லா சூப்பராக கிளியராக தெரிஞ்சுது. அண்டு கண்ணாடி நான் திறக்கல, செம்ம குளிருங்க, கண்ணாடி திறக்க முடியல. அண்டு செம்ம டயர்டு, நைட்டெல்லாம் தூங்கலை வேறு. அண்டு அதே மாதிரி நீங்களும் வந்து கொல்லிமலை போகிறீங்க அப்படின்னா ட்ரெயினில் போயிட்டு சேலமில் இறங்கிட்டு அங்கேருந்து அந்த கனெக்டிங் பஸ் பிடிச்சி போனீங்கன்னா 120 ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு ட்ரெயின். அப்படி போகிறது நல்லது. அது கொஞ்சம் ஈஸியாக அலைச்சல் இருக்காது. ஸோ இன்னும் போயிட்டுருக்கோம். இன்னும் கொல்லிமலை கிட்டே வரல. இப்போ தான் கொல்லிமலை வழிக்கு போகிறதுக்கான ரூட்டில் போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் ஒரே மூங்கி செடி தான். இதான் என்ட்ரன்ஸு, கொல்லிமலைக்கு போகிற என்ட்ரன்ஸ் வந்துடுச்சு. நான் எங்கள் மம்மியை கொல்லிமலைக்கு போய் பார்க்க போகிறோம். போகிற வழியெல்லாம் நிறைய செடி, கல், மண், செடி, குரங்கெல்லாம் இருந்துச்சு. நல்லா ஜாலியாக இருந்தது. குரங்கெல்லாம் கிட்ட அப்படியே உட்காந்துட்டு இருந்தது. ஆனால் என் கையில் தான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல, அதனால் எதுவுமே வாங்கி கொடுக்க முடியல. அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு எழுந்து பார்த்தா மலை மேலே வந்துட்டோம். மலை மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூரியனு, அப்புறம் கொஞ்சம் மலை, பாதி மேகமூட்டம். செம்மையாக இருந்தது பார்க்கறதுக்கு வியூஸ் எல்லாம். அண்டு கொஞ்சம் குளிர், நல்லா இருந்தது. அந்த வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் இறங்கி வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் பஸ்ஸில் பொருளை எடுக்க முடியல. அப்புறம் இறங்கிட்டோம். அந்த சிவன் கோயில்கிட்ட நாங்கள் இறங்கியாச்சு. இதுதான் அந்த சிவன் கோயிலை. இப்போ நானும் எங்கள் மம்மி அப்படிங்களான்னு சொல்லிட்டு பேக் எடுத்து வைக்கிறோம். பேக்கை வந்து வைக்கிறதுக்கு வந்து 10 rupees வாங்கினாங்க. ஸோ 30 rupees வந்து ஆகாயகங்களுக்கு ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. அண்டு போகும்போது வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும், செக் பண்ணி தான் உள்ள அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நாங்கள் 1250 படி சொல்லியிருக்காங்க. ஸோ நானே மம்மியும் இறங்க போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வாட்டர் ஃபால்ஸில் போய் குளிக்க போகிறோம். ஜாலியாக இருக்குது. போயினே எவ்வளோலாங்க, நீ இறங்குடா, நான் வரேன். நீ போடா கீழே பொறுமையா. நான்லாம் ஃபாஸ்ட்டாக இறங்கிடுவேன், நீ இறங்கு. காலு சுடு பிடிச்சிக்கோ. சரி பொறுமையா இறங்கியா. நெடுக்குப்படி வேற இது, நெடுக்குப்படி இல்லை. அது கீழே இறங்கிட்டோம். ஆனால் இன்னும் பாதி தூரம் போகணுமா. எப்போ போகிறதுன்னு தெரியலையே. படிக்கட்டெல்லாம் ஒன்று நெடுக்குப்படி மாதிரி இருக்குது. இங்கே கொஞ்சம் வியூ நல்லா இருந்தது. ஆனால் இதுதான் வந்து இறங்குறதுக்கு மெயினான ஏரியா. அந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல நல்லா இருந்தது வியூ பார்க்குறதுக்கு.
இன்னும் அவ்வளோ தூரம் கீழே போகணும். ஸோ அதனால் அது மட்டும் சும்மா. ஓ மை காட், இன்னும் இவ்வளோ தூரம் இறங்கணுமா? ஆஹா, எங்கள் அம்மா இறங்குறாங்க ரிஸ்க் எடுத்து. இத்தனைக்கும் அவனுக்கு கால் வேறு டேமேஜ். டே ஒரு ஹாய் சொல்டா பாப்பு. ஹாய் மா, பயமா இருக்குதுமா. நீ பார்த்து வா நீ, அதனால உன்னை தூக்க கூட முடியாது. ஐயோ நீ முதல்ல இறங்கி, நான் இறங்கிக்கிறேன். பார்த்து வந்தா போதும். நீ இதெல்லாம் கட்டாது. அதெல்லாம் கம்பி கொடுத்துருக்காங்கல்ல. ஆமா, ஆனாலும் மாமி அந்த பக்கம் படிக்கட்டு பெருசா இருக்கு. நீ தானே பாப்பா குறுகல்ல போய் மாட்டின. இந்த பக்கம் படிக்கட்டு சின்ன செம்மையா இருக்குல்ல. அந்த மலையை காமிச்சு காமிச்சு இது வந்து எங்க வீடுக்குள்ள விட்டான். அதான் என்ன சொல்லுவீங்க பாரு. அவன் திட்டுவான். நான் சொல்லுவேன், டே நான் அம்மா மதுரை வண்டி ஏற்றியான்னு தான் அவன் கேட்டான். அம்மா உங்ககிட்ட கஷ்டப்பட்டு 1 நிமிஷம். அருவி வந்துருச்சு. வெற்றிகரமா ஃபால்ஸ் கண்ணுக்கு தெரியுதே. இன்னொரு 200 படிக்கட்டு இருக்கு. வந்துச்சேவா தண்ணியே. ஹாய் கொல்லிமலை ஆகாய கங்கை கிட்ட நாங்கள் வரப்போகிறோம். ஸோ எங்கள் அம்மா வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து எனக்காக நடந்து வந்துட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க காலில் வேற அடிபட்டிருக்கு. இந்த இதில் அவங்க வர்றதே பெரிய விஷயம். ஆனால் எனக்காக வராங்க. அது வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஆனால் இன்னும் படிக்கட்டு முடியலப்பா. நீங்களே பாருங்க, இன்னும் இவ்வளோ படிக்கட்டு இருக்கு. இன்னும் அவ்வளோ தூரம் போகணும். அங்கே தான் இருக்குது வாட்டர் ஃபால்ஸு. ஸோ இப்போ அங்கே போகலாமா? பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வர போகிறேன். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போனீங்கன்னா அது அங்கே தான் இருக்குது வாட்டர் ஃபால்ஸ். இது வந்துடுச்சு வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட. பட் ஆனால் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். இங்கே காலெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்களா, இங்கே கல்லெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மா எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறி வராங்க. ஃபைனலி வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. ஃபைனலி வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சு. ஃபைனலி போயிட்டு வாட்டர் ஃபால்ஸில் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கிட்ட நல்லா கலாட்டம் பண்ணி விளையாடிட்டு நான் வந்துட்டு அம்மா குளிக்க போக வரல. நான் மட்டும் தான் போனேன். அந்த மலை உச்சியில் போயிட்டு குளிச்சுட்டு வந்தேன். ஜாலியாக இருந்தது. அண்ட் அப்படியே ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கிட்டேன் ஞாபகத்தனா. இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, இப்போ போய் நம்ம குளிக்கிறோம் ஒரு வாட்டர் ஃபால்ஸில் அப்படின்னா நம்மளோட திங்ஸை நம்ம எடுத்துகிட்டு வந்துடணும். அப்படி தேவையானது தேவையில்லாததுன்னு பார்த்து அப்படின்னா எடுக்கிறீங்க.